இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆன்மீகம் ஞானம். இன்றைய தலைப்பு அனுபவங்கள் பகிர்தல். அதை பற்றி நம்மிடம் உரையாட வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம், சென்னையிலிருந்து. அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் கடந்த 25 வருடங்களாக, அதாவது 2000 ஆண்டிலிருந்து தியானம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். அவர்கள் கடந்த 7 வருடங்களாக இந்த தியானம் சேவைகள் செய்து வருகிறார்கள். அவர்கள் சென்னையில் நிறைய தியான நிகழ்ச்சி நடத்தியுள்ளார்கள். மேலும் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் பல ஆன்மீக ஞானம், அதாவது விஸ்டம் ஷேரிங் செய்துள்ளார்கள். அவர்கள் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம், அவர் கணவர் மற்றும் அவர் மகள் மூவருமே தியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் தற்சமயம் மகேந்திரா லாஜிஸ்டிக் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். அவர் தியான பயிற்சிகளையும் மேற்கொள்கிறார், தியான நிகழ்ச்சிகளை நடத்துகிறார், பல ஆன்மீக ஞானம் உரையாற்றி வருகிறார்கள். அதுவும் இல்லாமல் மகேந்திரா லாஜிஸ்டிக்கிலும் பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அவர் பல தியானம் ஆன்மீக சேவைகள் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இன்று இந்த மாதத்தின் கடைசி நாள், அதாவது மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 4 இன்று இறுதி நாள். பேட்ச் 4 இறுதி நாள், 21வது நாள். நான் இந்த மாதம் முழுவதும் நம்முடன் பங்கேற்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும் ஒரு சில நன்றிகளை கூற வருகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு நம்மிடம் ஒரு சிறப்பு உரையாக உயர் டாக்டர் திரு ரங்கநாதன் அவர்கள் சார் அவர்கள், மகவதார் அறக்கட்டளை நிறுவனர்கள் உரையாற்றுவார்கள். அவர்கள் வந்தவுடன் நான் உங்களுக்கு குறிப்பு கொடுக்கிறேன், அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த மாதம் நம்மிடம் உரையாற்றிய சீனியர் மாஸ்டர்கள் திருமதி அமிர்தவல்லி மேடம், திருமதி லதா சந்திரசேகர் மேடம், திருமதி புனிதா மேடம், அடுத்ததாக திருமதி பிரசாந்தி மேடம், திருமதி சாந்தகுமாரி மேடம், திருமதி சொருப்ராணி மேடம், திருமதி சொர்ணபுத்தா மேடம், திரு மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திரு விபிஜி ராஜு ஐயா அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள், திருமதி அருணா மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பிந்து மேடம் அவர்கள், கடைசியாக நேற்று நம்மிடம் உரையாற்றின சீனியர் மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள். மேலும் இந்த மாதம் 3 வாரங்களாக முழுமையான ஆரோக்கிய முறை கொள்கைகள், நுட்பங்கள், ஹோலிஸ்டிக் லைஃப் டெக்னிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அதாவது 4/7, 11/7 மற்றும் 18/7 ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மிடம் யோகா மற்றும் பிராணாயாமா பயிற்சிகள் செய்து காட்டிய அன்னை மெடிக்கல் காலேஜ் கும்பகோணத்திலிருந்து வந்து நமக்கு பயிற்சிகள் கொடுத்த டாக்டர் சண்முக பிரியா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மூச்சு பயிற்சிகள் செய்து காமித்தார்கள். பஸ்ரிகா பயிற்சி, நாடி சுத்தி பயிற்சி எல்லாம் செய்து காட்டது இல்லாமல் யோகா அண்ட் மெடிடேஷன் எப்படி செய்யணும் என்பதையும் செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்பெஷல் நிகழ்ச்சி இந்த அனுபவங்கள் பகிர்தலை முதல் சனிக்கிழமை 5/7 ஸ்ரீலேகா மேடம் அவர்கள் நடத்தினார்கள். இரண்டாவது சனிக்கிழமை 12/7 மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் நடத்தினார்கள், உரையாற்றினார்கள். அடுத்ததாக மூன்றாவது வாரம் 19/7 சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேபா மேடம் அவர்கள் அனுபவங்கள் பகிர்தலை பத்தி பேசினாங்க. அவங்க மாஸ்டர் இமாஜா மேடம் பேசும்போது நல்ல ஒரு 12 குறிப்புகள் சொன்னாங்க. அதை பத்தி ஒரு சிறு ஒரு ரீகேப் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 12 பாலிசி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க. அதாவது வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய யூனிவர்சல் லாஸ் 12 சொன்னாங்க. அதாவது லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், law of vibration, law of correspondence, law of attraction, law of inspired action, law of perpetual transmission of energy, law of cause and effect, law of compensation, law of relativity, law of polarity, law of rhythm, law of gender என்று அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மிகச்சிறந்த முறையில் இருந்தது. ஒரு நிமிடம் நண்பர்களே, இன்றைய சிறப்பு பேச்சாளர் புனிதா மேடம் அவர்களை நான் அழைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்கள். நண்பர்களே, திருமதி புனிதா மேடம் வருவதற்கு கொஞ்ச நேரம் காலதாமதமாகிறது. அதுவரை நான் உங்கள் அனுபவங்களை பகிர்கிறேன். நமது மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களும் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அதற்கு முன்பாக நான் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக நான் உரையாற்றுகிறேன். மீண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் எடுத்துரைப்பது போல் நமக்கு தியானத்தினால் கிடைக்கும் நன்மைகளை நான் கூற விழுகிறேன். தியானத்தினால் நமக்கு மனம் உள்ளமைதி கிடைக்கும். நாம் அதனால் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் பணிகள், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சிறப்படையும், எந்தவித தொய்வும் இல்லாமல் சிறப்படையும். தியானம் ரெகுலராக மேற்கொண்டால் தியானத்தினால் நம் தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானம் மேற்கொண்டால் நமக்கு ஞாபக சக்தி வளரும். தியானம் மேற்கொண்டால் நமக்கு சிந்திக்கும் திறன் அதிகரித்து நாம் செய்யும் செயல்களில்
சரியது தவறியது என்று முடிவெடுக்கும் திறன் வளரும். தியானத்தினால் நம் உடல் நலம் சீராகும். உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும். தியானத்தினால் நம் சொந்தங்கள் அர்த்தம் புரிந்து உறவுகள் மேம்படும். தியானம் மேற்கொண்டால் நம் வாழ்க்கை குறிக்கோள் சிறப்பாக விளங்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் எய்ம் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, அடுத்ததாக நான் இந்த மாதம் நம்மிடம் உரையாற்றியவர்களை பற்றியும் அந்த தலைப்பையும் பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன். இந்த மாதம் முதல் நாள் சென்னையிலிருந்து சினி மாஸ்டர் அமிர்தவல்லி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் பற்றி. ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும், 2 மணி நேரம் சுவாத்தியாயம் அதாவது புக் ரீடிங் செய்ய வேண்டும், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் ஆன்மீக, இந்த மாதிரி ஆன்மீக ஞானம் டிஸ்கஷன்ஸ்ல நம்ம பங்கு கொள்ளணும், நம்ம கருத்தை சொல்லணும், அடுத்தவங்க கருத்துக்களையும் நம்ம கேட்டுக்கணும், நம்ம கத்துக்கந்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 2வது நாளாக சினி மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்கள் பேசும்போது பிரமிடு பவர், பிரமிடு மெடிடேஷன் மற்றும் பிரமிடு பெனிஃபிட்ஸ், அதாவது நமக்கு பிரமிடு பவர், பிரமிடினால் வரும் நம் தியானம், பிரமிடு அடியில் உட்கார்ந்து செய்யும் பொழுது நமக்கு அந்த சக்தி முன்மடங்கு அதிகமாக இருக்கும். சாதாரண தியானத்தை விட பிரமிடு தியானத்தினால் நமக்கு சக்தி பெருகும். அதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி எடுத்துரைத்தார்கள். மெடிடேஷன் எப்படி மேற்கொள்வது, நம் உடைகள் எப்படி அணிவது, எப்படி உட்காருவது, எப்படி இந்த ஆனாபானாசதி பற்றி எடுத்தார்கள். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது என்று எடுத்துரைத்தார்கள். அதனால் கிடைக்கும் நன்மைகளையும் சொன்னார்கள். 3வது நாளாக சினி மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசும்போது அவர் தலைப்பு உங்கள் வாழ்க்கையின் எஜமானராக எப்படி மாறுவது என்று அவர்கள் பேசினார்கள். அடுத்தது 4வது நாள் யோகா அண்ட் பிராணாயாமா பத்தி டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவர்கள் பேசினார்கள். அடுத்தது முதல் சனிக்கிழமை அன்று ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அனுபவங்கள் பகிர்தலை பற்றி ஸ்ரீலகா மேடம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அடுத்தது 6வது நாள் 7 ஜூலை மண்டே திங்கட்கிழமை பிரசாந்தி மேடம், சீனியர் மாஸ்டர் பிரசாந்தி மேடம் பேசும்போது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பற்றி பேசினார்கள். அடுத்தது 8/7 செவ்வாய்க்கிழமை சினி மாஸ்டர் சாந்தகுமாரி மேடம் அவர்கள் யோக பரம்பரா பத்தி பேசினாங்க. அடுத்தது 9/7 புதன்கிழமை சினி மாஸ்டர் ஸ்வரூப் ராணி மேடம் அவர்கள் தான் அந்த புத்தகத்தின் வெளியிடுவார்கள், பப்ளிஷர். அவர்கள் பேசும்போது கர்மாக்களும் மறுபிறவியும் எவ்வாறு தொடர்புடையவை என்று பேசினார்கள். அடுத்ததாக 10/7 வியாழக்கிழமை சினி மாஸ்டர் சொர்ணபுத்தா மேடம் பேசும்போது தியானத்தின் மூலம் மரபணுக்களும் டிஎன்ஏவும் எவ்வாறு மறுநிரலாக்கம் செய்யப்படுகின்றன என்று எடுத்துரைத்தார்கள். அதாவது how does the genesis and DNA are programmed through meditation என்று சொன்னார்கள். 11/7 வெள்ளிக்கிழமை அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2வில் டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவர்கள் யோகா அண்ட் பிராணாயாமா பத்தி பேசினாங்க. அடுத்தது 12/7 சனிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி அனுபவங்கள் பகிர்தலில் சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் பேசும்போதுதான் அந்த டிவைன் ஒன்னஸ், அந்த 12 யூனிவர்சல் லா பத்தி சொன்னாங்க. அந்த 12 யூனிவர்சல் லாவையும் நான் ஒரு சிறிய குறிப்பு கொடுக்கிறேன் நண்பர்களே. அதாவது டிவைன் ஒன்னஸ் பற்றி சொல்லும்போது எல்லாரும் ஆல் ஆர் ஒன்னு,
எல்லாருமே ஆன்ம ரூபத்துல தான் இருக்கிறோம். நாம் கடவுள் தான். எப்பொழுதும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கணும் என்று சொன்னாங்க. அடுத்தது லா ஆஃப் வைப்ரேஷன், அதை பத்தி சொன்னாங்க. பை தியானத்தினால் நமக்கு நிறைய சக்தி வரும், ஹையர் வைப்ரேஷன் வரும், ஹையர் ஃப்ரீக்வன்சி வரும். அதனால நம்மளோட பெரிய மாஸ்டர்ஸ் கூட அட்ராக்ஷன் ஆகி அவர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸை ஃபாலோ பண்ணா நாம் உள்மனது என்னன்னு தெரியும். அதனால நமக்கு வெளியே நடப்பது என்ன என்பது விசிபிளா இருக்கும். அதனால நம்ம இன்னர் ஸ்டேட்டஸ் தெரியும், அவுட்டர் ஆக்ஷனும் புரியும், அதுவும் சேமா இருக்கும். அதனால நம்ம எப்பயும் குட் தாட்ல இருக்கணும், குட் ஆக்ஷன்ஸ் குட்டா இருக்கும்னு சொன்னாங்க. நாலாவதாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சொன்னாங்க. நமக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நமக்கு நினைச்சா அது அட்ராக்ட் ஆகும். வாட் எவர் வி வாண்ட் டு அச்சீவ் வில் அட்ராக்ட் அஸ். அதனால நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் என்று சொன்னாங்க. அடுத்தது நமக்கு அதனால கிளாரிட்டி கிடைக்கும். 3 பாயிண்ட் சொன்னாங்க. வாட் வி வாண்ட், நமக்கு என்ன வேணும் என்பதை நமக்கே கேட்டுக்கணும். அதை நம்ம நமக்கு கிடைத்ததை அதை நம்பணும். அடுத்தது அதை நம்ம ஏத்துக்கணும். இந்த 3 பாயிண்ட் சொன்னாங்க. அடுத்தது லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனை பத்தி சொன்னாங்க. நண்பர்களே, லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனை பத்தி சொல்லும்போது, ஆக்ஷன்ஸ் இன்ஸ்பயர்டாக இருக்கிறது. நமக்கு தியானத்தை மேற்கொண்டா தியானம் மேற்கொள்ள எனர்ஜி சக்தி அதிகமாகும், அதனால ஞானம் அதிகமாகும். அதனால நமக்கு பேச்சு மாறாது சொன்னாங்க. அடுத்ததாக 6வது லா ஆஃப் பெர்பச்சுவல் டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் எனர்ஜி என்று அடுத்து அதை பத்தி சொன்னாங்க. அதாவது சக்தி எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதனால நாம் லூஸ் டாக் கூடாது. சுவாத்தியாயம், புத்தக ரீடிங்கு, தியானம், சஜ்ஜன சாங்கத்தியம் எல்லாம் மேற்கொண்டா எனர்ஜி அதிகமாகும். அதை பத்தி அந்த லா ஆஃப் பர்பஸ்யூர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி பத்தி எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது காரண காரியம். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு அனைத்து சந்தர்ப்பங்களும் ஈஸியாக இருக்கும், அனைத்து சிச்சுவேஷனும் ஈஸியாக இருக்கும் என்று சொன்னார்கள். 8வதாக லா ஆஃப் காம்பன்சேஷன், அதாவது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் பலன் கிடைக்கும். அதற்கு உதாரணம் as you sow so you reap. அது கர்மத்தின் சித்தாந்தம் தான். நம்ம அக்கௌண்ட்ல எல்லாமே கர்மா இருக்கும். நம்ம அந்த கர்மா நம்மளோட ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி மாத்தணும். குட் ரிசல்ட், அதாவது என்னைக்கும் ஆக்ஷன்ஸ் குட்டா இருந்தா ரிசல்ட் குட்டா இருக்கும், ஆக்ஷன் பேடா இருந்தா ரிசல்ட் பேடா இருக்கும். அதனால நமக்கு நல்ல கர்மங்கள் ஏற்படும், நோ ப்ராப்ளம் இன் லைஃப் என்று சொன்னார்கள். அடுத்ததாக லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அது சொல்லும்போது மாணவர்கள் பள்ளியில் படித்து மார்க் எடுப்பதை பற்றி சொன்னாங்க. பல மாணவர்கள் எல்லா மாணவர்களும் ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்கிறாங்க, ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் எழுதுறாங்க. ஆனா அதுல பாஸ் ஃபெயில் டிஃபரன்ஸ் வரும். அதனால டிப்ரெஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, எதையும் ஓகேன்னு எடுத்துக்கணும். ஒரு சிறிய ஆன்மாக்கள் உள்ளவங்க சிறுமையா பேசுவாங்க, ஆனா பெரிய நிலையில் உள்ளவங்க, ஆன்ம நிலை பெரியவர் உள்ளவங்க உயர்ந்ததா பேசுவாங்க. நம்ம அதனால எல்லா சிச்சுவேஷனையும் ஸ்மூத்தா எடுத்துக்கணும், வருத்தங்கள் கூடாது. அடுத்ததாக 10வது லா ஆஃப் பொலாரிட்டி, அதை பத்தி சொல்லும்போது 2 விதமா இருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனும், இரவு பகல், அதாவது இருட்டு வெளிச்சம், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, ஆண் பெண் என்று
இரு விதமா இருக்கும். நம்ம அனைத்தையும் அக்செப்ட் பண்ணணும் என்று சொன்னார்கள். அதனால வந்து நாம் கெட்டதை புரிந்து கொண்டால் நல்லதை வேலை செய்ய முடியும். நம்ம அதனால வந்து நம்மளுடைய சுகாதாரங்களையும் ஹெல்த் கண்டிஷனையும் வேல்யூ பண்ணணும். அதனால இரு வாழ்க்கையில் எல்லாமே இருவா இருக்கும், ரெண்டா இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும் என்று சொன்னாங்க. அடுத்ததாக லா ஆஃப் ரிதம். அதாவது லா ஆஃப் ரிதம் என்பது நம்ம வாழ்க்கையின் போற பக்கமே நம்ம போகணும். ஒரு நதியில வந்து தண்ணீர் போற மாதிரி, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடாது. அதனால அந்த வாழ்க்கையின் வழியை வந்து எடுத்துக்கணும். அதனால நமக்கு வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையும். அது வாழ்க்கை வர்றதை வந்து லைஃப் வந்து ஆசச் வர்றதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது லா ஆஃப் ஜெண்டர். அதாவது லா ஆஃப் ஜெண்டர் தான் ஆண் பெண். 12வது யூனிவர்சல் வந்து லா ஆஃப் ஜெண்டர், ஆண் பெண். நமது பிசிக்கல் பாடி இருக்கும், அதுல வந்து மஸ்குலின் எனர்ஜியும் இருக்கும், ஃபெமினின் எனர்ஜியும் இருக்கும். மஸ்குலின் எனர்ஜி ஆண்கள் எப்பயும் தைரியமாக இருக்காங்க, ஆனா பெண்கள்கிட்டயும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அவங்க வந்து அந்த குவாலிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதனால ஆண்களுக்கு வந்து பெண்களுடைய குவாலிட்டி தெரியணும், பெண்களுக்கு வந்து ஆண்களுடைய குவாலிட்டி தெரியணும். இதுதான் மஸ்குலர் எனர்ஜி. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த யூனிவர்சல் லாஸ் வந்து யாராலும் எழுதப்படல, யாராலும் சொல்லல, இயற்கையா இருக்கிறது தான், யாராலையும் மாற்றவும் முடியாது. இதை வந்து நம்ம வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி எங்கெங்க வேணுமோ அந்த லாஸை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மேடம் பேசும்போது. உமாஜா மேடம் சொல்லும்போது இதெல்லாம் சொன்னாங்க. அடுத்ததாக 14/7 திரு விபிஜி ராஜு ஐயா அவர்கள் பேசினாங்க. நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் சக்கரங்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்று. 15/7 சினி மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் பேசும்போது ஆழ்மனிதியின் சக்தியை எழுப்புங்கள், அவேக்கன் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொன்னார்கள். அடுத்தது 16/7 புதன்கிழமை சினி மாஸ்டர் திருமதி அருணா மேடம் கிருஷ்ணகிரில இருந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது 3வது கண் என்றால் என்ன, அதை எப்படி செயல்படுத்துவது, 3வது கண் அனுபவங்களை பற்றியும் சொன்னாங்க. 3வது கண் அனுபவங்கள் என்றால் என்ன என்று சொன்னார்கள். அதாவது வாட் இஸ் மென் பை தேர்ட் ஐ, ஹவு டு ஆக்டிவேட் இட், வாட் இஸ் மென் பை தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ் என்று அவர்கள் சொன்னாங்க. 17/7 வியாழக்கிழமை சினி மாஸ்டர் திரு அனிருத் அவர்கள் வேலூர்ல இருந்து பேசும்போது நீங்கள் ஏன் பூமியில் பிறக்க தேர்ந்தெடுத்தீர்கள், வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொன்னார்கள். அதாவது why you choose to be born on earth, what is purpose of life. அடுத்ததாக 16வது நிகழ்ச்சியாக ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள். அன்றைக்கு யோகா அண்ட் மெடிடேஷன் எப்படி மேற்கொள்வது என்பது டாக்டர் சண்முகா பிரியா மேடம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது 19/7 சனிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் சென்னை கிண்டியிலிருந்து வந்து உரையாற்றினாங்க. அடுத்தது 21/7 திங்கட்கிழமை 18வது நாள் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். நம் உடல் மற்றும் மனதில் எண்ணங்கள் தாக்கம் என்று சிறப்பாக உரையாற்றினார்கள். அதாவது இம்பாக்ட் ஆஃப் தாட் ஆன் அவர் பாடி அண்ட் மைண்ட் என்ற டாபிக்கில் பேசினாங்க. அடுத்து 19வது நாள் 22/7 செவ்வாய்க்கிழமை மன்னிப்பு சட்டம், த லா ஆஃப் ஃபர்கிவ்னஸ் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி பிந்து மேடம் அவர்கள் பேசினாங்க. அடுத்தது 20வது நாள் 23/7 புதன்கிழமை அன்று நேற்றுக்கு சீனியர் மாஸ்டர் திரு அர்ஷத் சார் அவர்கள் பேசினாங்க. நன்றி உணர்வின் சக்தி, த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் என்று பேசினாங்க. இவ்வாறாக இந்த மாதங்கள் நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக அமைந்தது நண்பர்களே. இன்றைய பேச்சாளர் திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் பங்கு கொள்வதற்கு காலதாமதம் ஆகிறது. அதனால் நண்பர்களே, இன்றைக்கு வந்து அனுபவங்கள் பகிர்தல் தான். நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர்
திரு ரங்கநாதன் ஐயா அவர்களும் நம்மிடம் பேச உள்ளார்கள் என்று. அதுவரை இந்த கருத்து பரிமாற்றம் அனுபவங்களை பகிர்ந்தலை நீங்கள் எல்லோரும் பேச வரலாம். நமக்குள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம், உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம் நண்பர்களே. சார், திரு கதிரேசன் சார், நீங்கள் முன் வாருங்கள் சார். சார், திரு ரமாராஜேந்திரன் சார், சார் நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார், நீங்க பேசலாம் சார். உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். திரு ரமாராஜேந்திரன் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த மகாவதார அறக்கட்டளைக்கும் அதனுடைய நிறுவனர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய வணக்கம். இந்த உண்மையிலே இந்த தியான வகுப்பு உண்மையில ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்ன ஒண்ணு, இதுல ஒரு சில நாட்கள் தியானம் நல்லா உட்காந்து நல்லா பண்ண முடியுது, ஒரு சில நாள் பண்ண முடியல. இதுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் ஏதாவது டெக்னிக் இருந்தா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். பேசுங்க சார். சார் கேட்டது நல்ல அருமையான கேள்வி. அதாவது நான் இப்ப கத்துக்கிறதுல நான் சொல்றேங்க, என்னுடைய அனுபவத்துல 2008 வந்து நான் இந்த பிரமிட் போய் பார்த்துட்டு வந்தேன் பெங்களூர்ல. பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இதுல வந்து புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டே இருந்தேன் 30 வருஷமா. ரொம்ப புத்தகம் இல்லாம எப்பயாவது தாட்டி, நான் அலுவலக பணியில பிஸியா இருப்பேன், எப்பயாவது தாட்டி புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்க முடியல அப்பயும். நானும் தியான கத்துக்கணும்னு பல நிறுவனங்களுக்கு போனேன். நானு பிரம்மகுமாரிஸ், திருவண்ணாமலை போனா ரமணாசிரமத்துல உட்காந்து தியானம் பண்ண போவேன், கத்துக்குவேன். முடியல. யோகி ராம்சவத்குமார் ஆசிரமம் போவேன். அதுக்கப்புறம் எங்க ஊரு கோயில்களே இன்னும் பல ஆர்கனைசேஷன்ஸ் போனா கத்துக்க முடியல. இவங்க வந்தப்ப இந்த இங்கிலீஷ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் போன நவம்பர் மாசம் ஆரம்பிச்சேன். அதுல அவங்க சொல்லி கொடுத்ததுதான், அதாவது ஆனாபான சதி, மூச்சை உள்ளே இழுப்பது, மூச்சை வெளியிடுவது, அது எல்லாமே நமக்கு ரெகுலரா நடக்கிறதா. மூச்சினை கவனத்தில் கொள்ளுது, இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கட் யுவர் தாட்ஸ். எண்ணங்கள் குறுக்கிட்டா அதை கட் பண்ணிடுங்க. எண்ணங்களை குறுக்கலாம அதுக்கு வந்து கண்ணை முடிக்கணும், அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டாலே எண்ணம் வர்றது குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது நாலாவது, அந்த கண்ணை மூடி எண்ணம் குறைஞ்சி கடைசியில வந்து 0 தாட் நிலைக்கு போயிடும். நம்ம எண்ணங்கள் வந்து எண்ணமே இல்லாத நிலைக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான் மெடிடேஷன். ஒரு சில நாள் வந்து இந்த எண்ணங்கள் குறுக்கிடும், அதை வந்து பை பிராக்டிஸ் நம்ம எண்ணங்கள் குறுக்கிடாம கொண்டு வந்துடலாம். சார், நீங்க சொல்லும் போது கூட அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா, ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம மனைவி காலம் அன்னைக்கு நான் இமிடியேட்டா நான் சொல்ல முடியல இருந்தாலும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் இருந்தாலும், நீங்க வந்து இது ஒரு ஃபேமிலி போல, நீங்க வயசானவர், ரொம்ப பெரியவர், நீங்க நிகழ்ச்சியை பங்கு கொள்றதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க பேசுறது எங்களுக்கு உற்சாகமா இருக்கு, அந்த உற்சாகம் உங்களுக்கும் பரவும். அதனால ஆரணில இருந்து வந்து ஒவ்வொரு நாளும் பஸ்ல டிராவல் பண்ணும்போது இது உற்சாகமா பண்றது, இதை ஒரு ஃபேமிலியா நினைச்சீங்க, எங்களை ஒரு குடும்ப உறுப்பினரா நினைச்சீங்க. இது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தொடரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. திருநெல்வேலியில இருந்து திருமதி பார்வதி மேடம் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார். அதனால வந்து உங்க தியானத்தை வந்து நீங்க டெய்லி பயிற்சி பண்ணா 4 ஸ்டெப் தான். இந்த ஆனாபான சதி, கட் யுவர் தாட்ஸ், 0 தாட்ஸ், இதை 3ஐயும் மனசுல வச்சுக்கிட்டு கண்ணை மூடிங்க. அப்படியே தியானத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் குறுக்கீடும் இருக்காது. சார், நீங்க அடுத்தது சார் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் சார். நமக்கு வந்து 5வது பேட்ச் வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது. 5வது பேட்ச்லயும் 1-8 ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். எல்லாரும் நடுவுல தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க, விட்டுடாம டெய்லி காத்தால எழுந்துச்சு இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்ணுங்க. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். ரமா ராஜேந்திரன் சார். சார், உங்க போன் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எடுத்துங்க, சொல்றேன். 7598 3132 90. 7598 3132 90. அது வாட்ஸ்அப் நம்பருங்க, வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. சரிங்க சார். சார், நீங்க சீனியர் சார், உங்ககிட்ட இருந்தா நாங்க கத்துக்கிறோம் சார். உண்மையில நீங்க ரொம்ப எல்லாத்தையும் ஈஸி கோயிங்க தான் எடுத்துக்கிறீங்க.
நல்லாவும் ஆன்மீக ஞானத்தை நல்லா பகிர்றீங்க. ஞான பயிற்சி நல்லா மேற்கொள்றீங்க ஏதோ சார். இதுல சார் ஈடுபடணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தால ஏதோ ஒரு உந்தப்பட்டு நான் இதை தொடர்ச்சியா பண்ணிருக்கிறேன். எஸ் அதாவது சார், எஸ் சார். நீங்க நிச்சயமா முழுமையா கத்துக்குவீங்க சார். ரொம்ப சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, அதாவது ஏடிஎம்மா, ஏடிஎம்னா எனி டைம் மெடிடேஷன். நம்ம ஏடிஎம் மிஷின் சொல்றோம்ல, ஆட்டோமேட்டிக் ஆமா. மிஷின், அந்த மாதிரி மெடிடேஷனையும் நம்ம வந்து ஏடிஎம் நினைச்சுக்கணும். எனி டைம் மெடிடேஷன். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கூட மெடிடேஷன் பண்ணணும் எப்பயுமே. அந்த எண்ணம் உள்ள வந்ததுன்னா நம்ம உட்கார்ந்தா 1 hour 2 hours 3 hours இவங்க சொல்றாங்கல்ல 3 to 1, 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். சுவாத்தியாயம் என்பது புத்தகம் வாசிக்கிறது தான். எந்த புத்தகம் வேணா வாசிக்கலாம். ஆன்மீக ஞானம் மட்டும் இல்லாம நமக்கு ஆன்மீக புத்தகங்கள்ல பிரைவேட்ல வருது, மாத இதழ் மாதிரிலாம் வருது, ஆன்மீக மலர். இந்த டெய்லி பேப்பர் கூட ஆன்மீக மலர்லாம் கூட போடுறாங்க, தினமலர், அதெல்லாம் கூட. அதெல்லாமும் நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன், ஈர்ப்பு கொடுக்கும். ஸோ அது மாதிரி 2 மணி நேரம் புத்தக வாசித்தல், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் என்பது நம்ம வீட்டுல இருந்தே கூட செய்ய முடியாட்டாலும் எங்கெங்க நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்க போய் உட்காந்து அதை காதுல வாங்குறது. அதான் காதுல வாங்குறது தான் சத்தியன சாங்கத்தியம். அந்த ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டாலே போதும். 3 to 1 போது ஃபாலோ பண்ணலாம், ஷூரா ஃபாலோ பண்ணலாம். ஈஸி தான் அது. அப்புறம் இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க சார். சார், இந்த பூண்டை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றீங்க சார். உணவு முறையில பூண்டு என்பது அவாய்ட் பண்ணணும், காளான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அது அது ஏன் அவாய்ட் பண்ணணும்? அதனால என்ன நமக்கு தீமை? இந்த தியானத்துக்கு எதுனா அது கெடுதல் பண்ணுது? இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலி நானும் பிராங்கா சொல்றேன் சார். இப்ப இவங்களுடைய இந்த பிஎஸ்எஸ்எம், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் 18 கோரிக்கை, 18 பாலிசிஸ் இருக்கு, பிரின்சிபிள் இருக்கு. 18ல ஒண்ணு வந்து வெஜிடேரியனிசம் சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைவ 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 உணவு உண்பவர்லாம் மாறணும் சார். அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்த வட்டத்துக்கு இந்த பூண்டை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு நம்ம வந்து நம்ம வந்து சைவ உணவுக்கு கொண்டு வந்துடணும். வெஜிடேரியனிசம் அதுதான் அவங்களுடைய கொள்கைகள். 18 கொள்கைகள், 18 பாலிசி ஆஃப் பிஎஸ்எஸ்எம். அதில் பிரம்மரிஷி பத்ரிஜயா சொல்லியிருக்காங்க, நல்லது சொல்லியிருக்காங்க. இந்த 18 கோரிக்கைகளை பத்தி நான் இன்னொரு தாட்டி நான் பேசுறேன் சார். வருங்காலங்களில் பேசுறேன், இன்னொரு பேசுறேன். ஸோ அதுல வந்து பூண்டு அவாய்ட் பண்ற சொல்றாங்க அவங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, பட் ஃபர்ஸ்ட் சைவத்துக்கு மாறிடுங்க. அந்த பாலிசி சைவத்துல தான் இருக்கிறேன் இப்போதைக்கு சார். சைவத்துல தான் சார் இருக்கேன். நான் பெரும்பாலும் அசைவம் எல்லாம் சாப்பிடறது இல்ல. ஓகே ஓகே ஃபைன். அசைவம் விட்டு ஒரு 1.5 years ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே சார். அசைவம் சாப்பிடறது இல்ல, பட் இந்த பூண்டு வந்து தவிர்க்க முடியல. அதான் ஏன் அதை அப்படின்னு நீங்க தவிர்க்க முடியாதுனாலும் எடுத்த உடனே 100% தவிர்க்கணும் தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணுங்க. அதாவது பூண்டு எதுனா கிடைச்சா தூக்கி வெளியே வச்சிருவேன், அதை சாப்பிட மாட்டேன். சமையல் போடுறாங்க, அது என்ன பண்றது? அது சார் என்னைக்கும் எதுவும் வந்து ஒரு சிறிய அளவுல இருந்தா ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது சார். நான் டாக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் இஎஸ்ஐல அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன் சார் இந்த மாதிரி இது எடுத்துக்கலாமான்னு கேட்பேன். ஸ்மால் கொஞ்சமா சாப்பிடு. ஸோ சிறிய அளவுல இருந்தா அது ஒரு பாதிப்பு வராது. அதே வந்து ஹேபிட்டா எடுத்துக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து பழக்க வழக்கமா மாத்திக்கூடாது, அவ்வளவுதான். அதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அதை குறைச்சி 0 நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நான் அதுக்கு முன்ன பூண்டு வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பூண்டு ஊறுகாய் கூட வாங்கி சாப்பிடுவேன். எஸ் சார். ஆமா சார். பூண்டு வந்து ரத்த குழாய் அடைப்பெல்லாம் நீக்கும், கொழுப்பு குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அடிப்படையில பூண்டை வந்து நான் நிறைய உபயோகப்படுத்தி இருக்கிறேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் நான் பூண்டை உபயோகப்படுத்துறதை குறைச்சிட்டேன். எஸ் சார். அதான் அந்த பூண்டனுடைய தீமைகள் என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். நான் பூண்டு தீமைகளை பத்தி நான் சொல்றேன் சார். வரும் காலங்களில் அறிவுறுத்த உங்களுக்கு சொல்றேன். நான் பத்தி சொல்றேன், குறிப்பெடுத்துக்கிட்டேன். நீங்க சைவத்துக்கு மாறிட்டீங்கன்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூண்டை பத்தி நம்மகிட்ட அந்த குவான்டிட்டி வந்து நீங்க குறைச்சிங்க, போக அது சரியாயிடும். சரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப ஆர்வத்தோட பங்கேற்கிறீங்க. 4 மாசம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நீங்க உங்க மனைவிலாம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், எங்களை ஒரு குடும்ப உறுப்பினரா நினைச்சீங்க. இந்த பிஎஸ்எஸ் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட். அது இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது வந்து இவங்க 1 பைசா வாங்க மாட்டாங்க, இலவசமா கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சி.
இது ஆமா சார். அமெரிக்கால இருந்து ஒரு மேடம் வந்து இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ் நடத்துறாங்க. அவங்க மாஸ்டர் திருமதி தீபிகா மேடம், அவங்க ஆந்திரா தான். அவங்க ஒவ்வொரு தாட்டி சொல்லுவாங்க, இது வந்து இவங்க இலவசமா கொடுக்குறாங்க, தே ஆர் கிவிங் ஃப்ரீ, இலவசமா கொடுக்குறாங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதனால நமக்கு அதை வந்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி தியான பயிற்சி மேற்கொண்டாலே பெரிய பயன் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். கண்டிப்பா அதனால சார், நீங்க கண்டிப்பா சார். வந்து எந்த ஒரு மனைவி இல்லைன்னு எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம். எங்களை ஒரு சரிங்க சார். நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் பாவித்து இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னும் அந்த சரி. அவங்க சொல்ற மாதிரி 3-2-1 நீங்க வீட்டுல ஃப்ரீயா சரி இருக்க சார். தொட்டு 3 மணி நேரம் மெடிடேஷனு, 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 1 மணி நேரம் சஜ்ஜன சங்கத்தை கத்துக்கிட்டு நீங்க கத்துக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் சஜ்ஜன சங்கத்தையுமே. சரிங்க சார், சரிங்க ரொம்ப சார். தேங்க்ஸ் சார், இன்றைக்கு உரையானதுக்கு தேங்க்ஸ். வேற தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சரி சார், கொடுங்க சார், அடுத்த கொடுங்க சார். சார் ஓகே, 1 தேங்க்யூ 8 சார். 1-8 நிகழ்ச்சி தொடரும் சார். குரூப்ல லிங்க் அனுப்புவாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சார். கண்டிப்பா, கண்டிப்பா சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் சார். திரு ரமராஜேந்திரன் அவர்களே. உங்க 2 இதையும் நான் சொல்றேன், நான் பூண்டை பத்தியும் சொல்றேன், அந்த 18 PSSM கொள்கைகளை பற்றி நான் வருங்காலங்களில் சொல்றேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். நன்றி சார், தேங்க்ஸ் சார், நன்றி சார். தேங்க்ஸ் சார். அடுத்ததாக நண்பர்களே, நீங்கள் கையை உயர்த்தலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், இந்த மாதம் ஃபுல்லா நடந்ததை பத்தி பேசலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா அவர்களே, நீங்க பேச முன்வரீங்களா? நமது மகோதர அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு டாக்டர் ரங்கநாதன் ஐயா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஈர்ப்புல தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. நீங்க கையை உயர்த்தினா நான் அன்மியூட் கொடுக்குறேன். நித்யா மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களே, பேசுறீங்களா நீங்க? சார், திரு கதிரேசன் சார். சார், மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள், அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் பேசியிருக்கணும், அவங்க இல்லாதோட்டு நம்ம பேசுறதே நல்லா தான் நடக்குது நிகழ்ச்சி. மேடம், மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களே, நீங்க தொடரலாம். அன்மியூட் கொடுத்துட்டேன் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எல்லாரும் வந்து நமக்கு நல்ல பயனுள்ள குறிப்புகளை, பயனுள்ள விஷயங்களை சொன்னாங்க. எல்லாமே நம்ம உடம்ப பத்தியே நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து எது உடம்பு சரியில்லைனாலும் நம்ம டாக்டர் கிட்ட தான் முதல்ல போறோம். அதை வந்து நம்மளே வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த தியானத்தின் மூலமா நான் கத்துக்கிட்டேங்க. இந்த தியானத்தின் மூலமா எல்லாரும் பல விஷயங்களை கத்துக்கிறாங்க. நல்ல நம்ம மனசை பத்தி, நம்ம உடம்ப பத்தி, உலகத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிங்க. நீங்க செகுத்து வழங்குறது உங்களுக்கு சிறப்பான உங்களை பணி, இது சேவை. நீங்க செய்யற சேவை வந்து மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. இது ரொம்ப தொடரணும். இது நல்லா எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லாரும் வந்து ஆர்வத்தோட கலந்துக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பூமியில ஏன் பிறந்தோன்றத பத்தியும் சொன்னீங்க, எதுக்காக பிறப்பெடுத்து வந்தோம் அப்படிங்கிறத பத்தி, ஒவ்வொரு தலைப்பை பத்தி ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் அவ்வளோ அருமையா சொல்றாங்க, அவ்வளோ தெளிவா சொல்றாங்க, புரியுற மாதிரி. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இது வந்து எல்லாருக்கும் நன்றி தான். நன்றிங்க, ரொம்ப நன்றி, மிக மிக நன்றி. நல்ல தியானம் வந்து தொடரணும். அடுத்த மாசமும் நாங்க தொடருவோங்க. நன்றிங்க. நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்களே. நீங்களும் சார், சாட் பாக்ஸ்ல வந்து நமது நண்பர் திரு கதிரேசன் ஐயா அவர்கள், அவர் ராமேஸ்வரத்துல இருக்கா சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்னாரு, நடந்துட்டேன் நான். இல்லைன்னா அவரும் இன்னைக்கு பேசுவாரு, அவருக்கு நெட்டு கிடைக்காது ராமேஸ்வரத்துல இருக்கும்போது. மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்களே, நீங்கள் எடுத்துரைத்தது போல் இந்த நிகழ்ச்சி நன்றாக தான் நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய கோஆபரேஷன்ஸால நீங்க எல்லாருமே அந்த தியானத்தை கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க, ஆன்மீக ஞான கிளாஸையும் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க கத்துக்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. இதுதான் ஒரு
உயர்திரு டாக்டர் ரங்கநாதன் சாருடைய கோரிக்கையும் அவருடைய விஷயம் இதுதான். ரொம்ப நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்களே. சேலத்துல இருந்து வர்றீங்க, தியான பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளையில இருந்து ஒரு 7 நாளைக்கு கிளாஸ் இருக்காது, ரெகுலர் கிளாஸ். பட் இருந்தாலும் சண்டே நிகழ்ச்சியில வந்து இது இருக்கும், வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக ஆரோக்கிய தியானம். அது வந்து காத்தால 5ல இருந்து 8 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அதுக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க, அதை அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணி முடிச்ச உடனே 1-8 திருப்பி ரெகுலர் கிளாஸ்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கு வேண்டிய சிலபஸ்லாம் போட்டுட்டாங்க. சிலபஸ் அப்ரூவ் ஆச்சுன்னா, பெங்களூர்ல இருந்து அப்ரூவ் ஆச்சுன்னா ஒவ்வொரு மாஸ்டருடைய பேரும் தெரியும், அவங்க கிளாஸ் என்ன கிளாஸ் தலைப்புல பேச போறாங்க என்பது தெரியும். அதனால வந்து 1 செகண்ட், 27ஆம் தேதி ஜூலை மாசம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கும், உலக ஆரோக்கிய தின கூட்டம், தியான கூட்டம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நன்றி. அடுத்தது மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரியும் மாஸ்டர் திரு சிவகுமார் ஐயா அவர்களும் கையை வைத்துள்ளார்கள். நான் இப்பொழுது மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடமுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். அவங்க கருத்துக்களையும் சொல்லுவாங்க, அவங்க அனுபவங்களையும் பகிரணும் கேட்டுக்கிறேன். மேடம் பேசுங்க மேடம், நீங்க தொடருங்க மேடம். சார், பாலா சார், உங்களுக்கு ரொம்ப வணக்கம் சார், காலை வணக்கம். வணக்கம் சார். அதே போல ரங்கநாதன் சாருக்கும் வணக்கம். இந்த மகா அவதாரில் நான் கலந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க சார். எப்போ நான் எனக்கு வந்து இந்த ஆன்லைன்ல கிடைச்சி இந்த வாட்ஸ்அப்ல நான் வந்து இதை கலந்து எனக்கு இந்த மகா அவதார் மூலியமா எனக்கு இந்த மெடிடேஷன் எனக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் சார். நான் அதுலேருந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு தான் வரேன். அதே போல் அந்த மெடிடேஷனில் நான் நிறைய கற்றுக்கினேன். அதே போல் எனக்கு நிறைய பொறுமையும் வந்தது. முதல்ல ரொம்ப கோவப்படுவேன், இப்போ இந்த பொறுமையை கற்றுக்கினேன். அதே போல் இந்த ஒவ்வொரு மாஸ்டரும், இத்தனை மாஸ்டர் சொன்னீங்க, எல்லா மாஸ்டரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. அந்த கருத்துல வந்து எவ்வளோ வந்து அனுபவம், எவ்வளோ நல்ல, அது வந்து நம்ம அதை கேட்கும்போது நம்ம அது மாதிரி நடந்துக்கணும். ரொம்ப உங்களுடைய கருத்துல ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். முதல்ல இதெல்லாம் என்னன்னே தெரியாது உண்மையுமே. ஆனா இதுல கலந்து எனக்கு ரொம்ப அதை புரிஞ்சுக்கினேன். அதே மாதிரி அதுல என்னென்ன கருத்து இருக்குது எல்லாருக்குமே இது இந்த ஒரு பாடமா தான் அமைஞ்சது. இந்த மெடிடேஷன், அவங்களுடைய இந்த சத்திய சாகன அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம். அதுதான் புத்தக ரீடிங். சாங்கத்தியம்னா வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கு கொள்றதுதான். நம்ம இசை நிகழ்ச்சி. சஜ்ஜனா எல்லாரும், எல்லா ஜனங்களும் சேர்ந்து செய்யறதுதான் சஜ்ஜனம். ஓகே சார். சகஜம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சகஜம் சஜ்ஜனம். அது டக்குன்னு வாயில வரல, மற்றபடி தெரியுது, டக்குன்னு வாயில வரல. வேற ஒண்ணும் இல்ல. நான் அந்த எல்லா மாஸ்டரும் நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. அந்த ஆன்மா ஏன் பிறந்தீங்கன்ற ஒரு, நம்ம ஏன் அந்த பூமிக்கு வந்தது, அதே மாதிரி யோகா மெடிடேஷனு, அந்த நைட்டு கூட நான் அந்த இது போட்டு கேட்பேங்க சார் சமயத்துல, இந்த நித்திய யோகான்னு சொல்லிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அது போட்டு கேட்டேன். நல்லா இருந்ததுங்க சார். அது ஒவ்வொருத்தவங்களும் நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நாங்களும் அது மாதிரி நடந்துக்கிறோம். காலையில நானும் இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அந்த 5:30னா 5, 5:15, 5:30 அந்த மாதிரி சமயம் டக்குன்னு எழுந்துருவேன். அது ஒரு பெரிய விஷயம் தாங்க சார். நான் எழுந்து செய்யறது, மெடிடேஷன் செய்யறேன், அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். இந்த இந்த மெடிடேஷன் வந்து நான் தொடர்ந்து நடத்தணும். அதே மாதிரி எல்லாரும் இதுல பங்கெடுத்து நல்ல விஷயத்த கத்துக்கணும், செய்யணும்ன்றது நான் விரும்புறேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். பாலா சார், உங்களுக்கும் நன்றி மேடம். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் மேடம். இவங்க சொல்றாங்க, இந்த அதாவது ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த அத்தனை நிமிஷம், இப்போ எனக்கு 62 வயசு ஆகுதுன்னா 62 நிமிஷம் தியானம் பண்ணணும் என்று சொல்றாங்க. அதுவும் நல்ல பாயிண்ட். ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு, இவங்க ஒரு பிஎஸ்எஸ்எம் 18 இதுல வந்து பாலிசில அது ஒரு பாலிசி. நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த டியூரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா தியானம் பண்ணுங்க மேடம். டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உண்மையாலுமே பலன் நமக்கு மிகச்சிறந்த முறையில கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த அதாவது நம்ம இந்த தியானம் அட்டன் பண்ணணும்னு அந்த உள்ளுணர்வு வந்ததுன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எழுந்திருவோம். இப்ப அது முதல்ல எனக்கு வராது சார். முதல்ல எனக்கு அந்த மெடிடேஷன் டைம் வராது. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நான் பழகப்படுத்தின்னு சில நேரம் நான் 4 மணிக்கே முழிச்சுக்குவேன். எனக்கு அதிசயமா இருக்கும், சீக்கிரமா முழிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மணி 5 தானே, இன்னும் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் அந்த 5 மணி ஆயிடும், கண்டினியூ பண்ணிடுவோங்க சார்.
இப்ப நான் சார். முழிக்கும் போது நான் என்ன நினைப்பேன்னா, நமக்காக நான் முழிக்கல, அடுத்தவங்களுக்காக நான் முழிக்கிறேன். நான் ரெடி பண்ணாதான் அடுத்தவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்க பயனடைய கண்டிப்பா சார். முடியும். சோ அந்த சார் மாதிரி நீங்கள் நீங்க பிராக்டிஸ் நீங்களும் ரொம்ப இதுல முழு ஈடுபாடோட ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களுடைய சேவையும் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் இதில் நல்லா பங்கெடுத்து செய்றீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கும். நன்றி மேடம். நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்க மேடம். 1 சரி. திருப்பியும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். இந்த 7 நாளும் தியான பயிற்சி விட்டுறாதீங்க. தியானத்தை சரிங்க சார். விட்டுட்டா திருப்பி ஆரம்பிக்கிறது 0 நிலைக்கு வந்து ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருக்கும். இவங்க என்ன சரி. சொல்றாங்க, தியானத்தை தொடர்ச்சியா செய்யுங்க, விடாம செய்யுங்க. சோ விடாம நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருங்க. திருப்பியும் 1/8 நம்ம சந்திக்கலாம். 27/7 வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கு. 3 மணி நேரம் 5ல இருந்து 8 வரைக்கும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி மேடம். சார் அது சார் பாலா சார், சொல்லுங்க. ஒரு அந்த பிரமிட பத்தி கடைசியா ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அனிருத் சார் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தனியா கேட்டுக்கோங்கன்னு சொன்னாரு. அது நான் இப்ப கேட்கலாமாங்க சார் உங்கள்கிட்ட? அந்த கேப் தானே மேடம்? கேப் தானுங்க சார். கேப் வந்து அவங்க என்ன பண்றாங்க, நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க வந்து பெங்களூர்ல இருந்து நடத்துறாங்க. அவங்க கேட்லாக் அனுப்புறாங்க. நான் அவங்களோட தொடர்பு கொண்டு உங்களோட மேடம் டிஸ்கஸ் பண்றேன் மேடம். இப்ப இந்த நிகழ்ச்சி நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. சரிங்க சார். ஃபர்தரா இன்னும் 4-5 பேர் பேசுவாங்க. ஓகே சார். ஓகே. நான் பெங்களூர்ல அந்த கேட்லாக் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். நான் மனசுல வச்சிருக்கேன் மேடம். எஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. என்னுடைய மனதார் நன்றிங்க சார் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். அடுத்ததாக நண்பர்களே, மாஸ்டர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் கையை உயர்த்தினார்கள். அவருக்கு நான் அன்மிட் கொடுக்கிறேன். திரு சிவகுமார் சார். சார் நீங்க பேசலாம் சார். திரு சிவகுமார் சார். திருப்பூர் தானே சார் நீங்க? ஆமா, திருப்பூர் சார். ஞாபகம் வருது சார். தேங்க்ஸ் சார். பேசுங்க சார். நல்லா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுடைய கருத்துங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. நீங்க தியான பயிற்சி எப்படி மேற்கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி என்ன நீங்க பயன் அடைஞ்சீங்க என்பதை சொல்லுங்க சார். சரி, நான் இந்த கிளாஸ் முதல்ல இந்த இது அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஹலோ, சொல்லுங்க சார். அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ இதுல வந்து நான் ஒரு 2-3 நாள் வந்து அட்டன் பண்ண கூட விட்டுட்டேங்க. சரியா, கரெக்டா கொஞ்சம் வேலை இருந்ததுனால பண்ணாம விட்டேன். பட் அட்டன் பண்ண எல்லா நாளுமே வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. எஸ் சார். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அதனால நம்ம அடுத்த மீட்டிங் வரும்போது நான் கண்டிப்பா எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சுக்கிறேங்க. கண்டிப்பா எல்லா கிளாஸும் நான் அட்டன் பண்ணுவேங்க சார். ஷூர் அட்டன் பண்ணுங்க சார். சார், நான் என்னுடைய அனுபவத்துல வந்து நான் நவம்பர் மாசமோ அக்டோபர் மாசமோ இங்கிலீஷ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சேன் சார். கண்டினியூஸா எனக்கு ஆல்ரெடி ஆனா கொஞ்சம் புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருந்தது, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். அதனால அவங்க சொல்ற வார்த்தைகள் எனக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சு போச்சு. புரிஞ்ச உடனே மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்லி மேனேஜ்மெண்ட் தான், நிர்வாக சம்பந்தப்பட்டது தான். நம்ம நிர்வகிக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிறது தான் தியானமே, ஆன்மீக தியானமே. சோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தொடர்ச்சி அட்டன் பண்ணேன். உடனே என்னுடைய ஆர்வத்தை பார்த்து ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சாங்க தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ். 16 வருஷம் கழிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அதையும் தொடர்ச்சி அட்டன் பண்ணிருக்கும்போது தான் மே, ஜூன், ஜூலை வந்து 3 மாசம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. சோ நீங்களும் டெய்லி அட்டன் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். பயிற்சி என்னமோ அப்படி இப்படின்னு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிம்பிள் சார். இவங்க ஃபாலோ பண்றது ஆனாபானசதி ஃபாலோ பண்றது, நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கண்ணை மூடிட்டு எண்ணங்களை தடுக்கணும், அவ்வளவுதான். ரெண்டே தான். கண்ணை மூடிட்டு எண்ணங்களை தடுத்துட்டா போதும். எண்ணங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்குதுங்க. வந்து கம்மியாயிட்டு வருது, குறைஞ்சிட்டு வருதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு சொல்றது ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ச்சி அட்டன் பண்ணுங்க சார். ஞாயிற்றுக்கிழமை வந்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்குது, உலக ஆரோக்கிய தின கூட்டம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா. உங்க ஏஜ் என்ன சார்? சார் 49 சார். 49. ஓகே, ஷூரா நீங்க லேர்ன் பண்ணிடலாம். 49 50 மினிட்ஸ் தியானத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. நன்றி. அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது இதுக்கு இந்த குரூப்லயே மெசேஜ் வருங்களா சார்? ஷூரா வருங்க. 31/7 போட்டுருவோம் நாங்க. அதாவது 1/8 வந்து வெள்ளிக்கிழமை,
31/7 வியாழக்கிழமையே போட்டுருவோம். ஓகே ஓகே சார். நீங்க 31/7 ஃபாலோ பண்ணாலே கிடைச்சிடும். நீங்க 27/7 வந்து இந்த உலக ஆரோக்கிய தினம் தியானம், உலக ஆரோக்கிய தியானம், வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் அட்டன் பண்ணுங்க சார். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் 31/7 வந்து இந்த மெசேஜ் வந்துடும். ஓகே ஓகே. 7 நாள் தான் இன்னைக்கு கிளாஸ் இல்ல. அதான் சரி சரி. அதுல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்த போது அன்னைக்கு நீங்க இந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் அட்டன் பண்ணலாம். அப்புறம் ஒரு 4 நாள் இருக்கு, 3 நாள் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்ப இவங்க சிலபஸ் எல்லாம் நாங்க ரெடி பண்றோம். நிகழ்ச்சிக்கு யார் யார் பேசுவாங்க, நிகழ்ச்சி நடத்துறீங்க, அதுவும் இலவசமா நடத்துறீங்க சார். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். அதுதான் சார் முக்கியமானது. நான் திருப்பி சொல்றோம், இலவசமா இவங்க கொடுக்குறாங்க, அதை கேட்டு பயனடையணும். நீங்களும் 4 பேர் வந்து இதை சேர வைங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் தான் அவங்களும் பயனடையட்டும். ஆமாங்க ஆமாங்க. சார் ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி திரு சிவகுமார் சார் அவர்களே. அடுத்ததாக நண்பர்களே கையை உயர்த்தலாம். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பேசலாம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே, நீங்க பேச விரும்புறீங்களா? மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் பேச விரும்புகிறீங்களா? யார் வேணாலும் முன் வரலாம் பேசுறதுக்கு. மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் கையை உயர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். சார் வந்து ரெகுலரா மெடிடேஷன் அட்டன் பண்றாரு. சீக்கிரமா வந்துடுவாரு ஒவ்வொரு நாள் கிளாஸுக்கு. சார் நீங்க உங்க பேரையும் உங்க ஊரின் பேரு, சென்னையை சேர்ந்தவர் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மகாவதார் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நம்ம வீட்லயே இந்த அளவுக்கு ஒரு தியானம் பண்றதுன்றது பெரிய விஷயம். எதுலையுமே இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. நம்ம எவ்வளோ தியானங்கள் எல்லா இடத்துலயும் நான் பார்த்தேன். ஏன்னா வீட்லயே 5 மணின்னா கரெக்டா 5 மணிக்கு டெய்லி நமக்கு அந்த உற்சாகத்தோட பண்றதுக்கு இந்த ஒரு இது முடியுது. அதே எவ்வளோ தியானங்கள் இருக்கு, எவ்வளோ சத்சங்கள், எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ இது எல்லாமே காசு தான் மேக்சிமம். எல்லாமே ஆரம்பத்துல ஃப்ரீன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறமா அப்படி ஏதோ ஒரு காசை எதிர்பார்க்கறாங்க. நம்மளதுல மட்டும் இந்த காசை பத்தியே கேட்கல. நம்மளாம் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி இந்த வாணியம்பாடி போகணும்னு ஒரு இது இருக்குது. அது எப்படி சார் போறது, என்ன சமாச்சாரம் சொன்னீங்கன்னா? நீங்க சார் சென்னை தானே சார்? ஆமா சார். சார் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி இருக்கு சார். இன்னைக்கு இருக்க முடியாது, அடுத்த பௌர்ணமி அந்த மாதிரி போலாமா, அதுதான் கேட்கலாம். போலாம் சார், போலாம். தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் வாணியம்பாடியில இந்த பிரமிட் வந்து பெருசா கட்டி செய்யறாங்க, எல்லாருக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி. இன்றைய நிகழ்ச்சியில நான் பங்கு கொள்றான்னு இருக்கிறேன். அது வந்து வாணியம்பாடியில ராமநாயக்கன்பட்டி சார் அந்த இடம். அங்க எங்க ட்ரெயின் போனா எங்க இறங்கணும் சார்? சார் ட்ரெயின் போறது எங்க இறங்கணும் கரெக்டா? ஆக்சுவலி சார், நம்ம வந்து சென்னையில இருந்து வாணியம்பாடி போனீங்கன்னா பஸ்ல போகும்போது, நான் நேற்று ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நிமிஷம் சார், பஸ்ல போகும்போது புத்துக்கோயில் ஸ்டாப்னு ஒண்ணு வருமா, அதுல இறங்கலாமா, அதுல இருந்து இறங்கி ஷேர் ஆட்டோல போலாமா, அப்படி இல்லைன்னா டோல்கேட்ல இறங்கணுமா, அதுல இறங்கி ஷேர் ஆட்டோல போலாம். அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கிருந்து பஸ். ஆனா ஃபர்ஸ்ட் குறுக்கியது ஷார்டஸ்ட் வந்து புத்துக்கோயில் ஸ்டாப்ல இறங்கணுமா. ஆமா சார், வாணியம்பாடியில புத்துக்கோயில் ஸ்டாப்ல இறங்கி ராமநாயக்கன்பட்டி கேட்டா இறக்குவாங்க சார். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் சார், அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. திரு ஜெயபிரகாஷ் சார் ஒரு நம்பர் சொல்றேன் சார், அவங்க பேசுவாங்க சார், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 866 நீங்க குரூப்ல போட்டுறீங்களா சார்? போட்டுறேன் சார். உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 9382 ஒரு நிமிஷங்க. 9382 70 9909 9909. இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா? இருக்கு சார், இருக்கு சார். நான் இதுல உங்களுக்கு அனுப்புறேன் சார். அவங்க நம்பர் அனுப்புறேன். அவங்க பேரு மாஸ்டர் திருமதி ரமணி. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஊர்லன்னு தெரியல, எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சார். உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். ஃபர்தரா நீங்க பெற்ற அனுபவங்களை சொல்லுங்க. வேற வாணியம்பாடி நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களா சார்? சார் வாணியம்பாடி போயிட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் சார் இருக்கும், மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ். நான் ஆக்சுவலி இன்னைக்கு போறேன்னால உங்களுக்கு நான் சொல்றேன் சார். நெக்ஸ்ட் டே போன். உங்க செல் நம்பர் சொல்லுங்க சார். ரமா ராஜேந்திரன் சார்.
சார் சார் 9600. சார் சார் அவரு திரு ஜெயபிரகாஷ் சார் முடிக்கட்டும் சார், நான் பேசுறேன் சார். திரு ஜெயபிரகாஷ் சார் முடிக்கட்டும், உங்ககிட்ட பேசுறேன். எஸ் சார். சார் போன்ல பாத்துறேன் சார். சார் திரு ஜெயபிரகாஷ் சார் 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 இப்பொழுது உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மிட் கொடுக்கிறேன். அவர்கள் ரங்கநாதன் சார் இப்ப பேசுவார், நம்மளோட மகவதார் அறக்கட்டளை ஃபவுண்டர். அவரு நம்மளோட பேசுறாரு, ரொம்ப சிறப்பா இருக்கும். சார் சார் we welcome you sir. Kindly give your wishes sir for the end of the today's program, batch 4 program today. We are happy to receive you sir. All are feeling happy sir. Please sir. Thank you Pajappanji, and namaste to all masters. Yes, so now we are completing 4th batch. So successfully we have completed the 4th batch. Thanks to Pajappanji, was wonderfully conducted all this right from 2nd batch, 2nd, 3rd, 4th batch, 3 batches. So we have completed 21 days each. So thanks to Pajappanji. நண்பர்களே நமஸ்தே, வணக்கம் அனைவருக்கும். இன்று நாம் இந்த பேட்ச் 4 நிகழ்ச்சியை முடிக்கிறோம், சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிக்கிறோம். பஜனையப்பன் சாருக்கும் மிகச்சிறந்த முறையில் அவர் பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4, பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4 அவர்கள் ஒண்டர்ஃபுல்லாக நடத்தி உள்ளார்கள். பஜனையப்பன் தேங்க்ஸ், நன்றிகள் சார். And congratulations to all of you who have completed this 4th batch successfully also. You have participated very well. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த 4வது பேட்சை முடித்திருக்கிறீர்கள். பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4 முடித்திருக்கிறீர்கள் சக்சஸ்ஃபுல்லாக. நன்றிகள் சார். And also I am deeply thankful to all the senior masters who has taught all these classes throughout these 4 batches. மேலும் என்னுடைய நன்றிகளை அனைத்து சீனியர் மாஸ்டர்ஸுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4வது பேட்ச் முழுமையாக அவர்கள் ஆன்மீக ஞானம் உரையாற்றினதற்கு சார். So my dear masters, my dear friends, my dear gods, so let us all spread this program. 5th batch we are going to start from 1st August. We all have to work like soldiers to spread this 21 days program. That means this Mahadar Foundation ka 21 days program batch 5 we go to start from 1st July. We have to spread, we have to propagate. So here only 14 masters I am seeing. So this program is not meant for 14 people. It's meant for 1000 people. So please understand, and everybody has to work. Everybody has to spread. Why we are unable to spread? What is the problem? You got benefited. So you know what is the value. Then why you are silent? You have to work for the others. Do service, publicity, propagate. Yes, go ahead. நண்பர்களே, எஜமானர்களே, கடவுள்களே, இந்த 5வது பேட்ச் 1/8 ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு வீரர் போல பணி செய்ய வேண்டும். இந்த 21 நாட்கள்ல மகவதார் அறக்கட்டளை வழங்கும் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தை நீங்கள் அனைவரிடம் கொண்டு செல்ல வேண்டும், பரப்ப வேண்டும், அதை ப்ராபகேட் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இதை உணர வேண்டும். இதை உணர்ந்து இதை ஸ்ப்ரெட் செய்யுங்கள். இதுதான் நீங்கள் அடைந்த லாபத்தை அடுத்தவர்களிடம் சொல்லுங்கள். அந்த வேல்யூவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து அதை சர்வீஸாக செய்யுங்கள். இந்த 14 பேர் 15 பேர் வர்றது என்பது பத்தாது, ஆயிரக்கணக்கில் இதில் பங்கு கொள்ள வேண்டும். அதுதான் பயன் அனைவருக்கும் சென்றடையும். அதனால் நீங்கள் அனைவரும் இதை ப்ராபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அனைவரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி, இன்னும் நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அவர்களெல்லாம் உறவினர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, சேவைகள் செய்யுங்கள் சார். So masters, please remember, whatever the benefit we take, if we spread to others, see, whenever we get joy, we have to spread to others. Not like whenever you get so-called
the worries and this thing, no? Whenever we are feeling sad, we share with all the people, isn't it? Same way, whenever you get joy also, you should share with others. And you share your experience with other people, your friends and contacts and relatives, and invite them to join in WhatsApp group. And so இல்லம்மா obviously they will also get benefit. இல்லம்மா Go நான் ahead. வேற ஒருத்தருக்கு நண்பர்களே, அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நண்பர்களே, இந்த நீங்கள் அடைந்த நன்மைகளை, பெனிஃபிட்ஸை எல்லோரிடமும் பரப்புங்கள், எல்லோரிடம் கொண்டு சேருங்கள். அதாவது நம் சந்தோஷம் அடைந்தால் அதை அனைவரிடமும் பங்கு கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் சோகம் அடைந்தால் அடுத்தவர்களும் சொல்லுவோம், அதை பங்கு கொள்வோம். அதே போல் நாம் சந்தோஷம் அடைந்தாலும் அடுத்தவர்களிடம் சொல்லுவோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி அடுத்தவர்களிடம், உங்க சொந்தக்காரர்கள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவங்களை அடுத்தவர்களிடம் பகிருங்கள். அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செய்யுங்கள் சார். Yes. So I suggest, I request all the masters here to spread this, to propagate this program to all your known contacts. Okay. Right from today, start working. Next batch 5 is going to start from 1st August. We must be not in 15 number here. We must be 100 in number. Okay. Let's all pledge to work from today and propagate, publicize this program. ஆதலால் நண்பர்களே, நான் உங்களை வேண்டிக் கொள்வது, அனைத்து நண்பர்களையும் அனைத்து ஆசிரியர்களையும் வேண்டிக் கொள்வது, இந்த நிகழ்ச்சியை பற்றி அனைவரிடம் கொண்டு சேருங்கள், ப்ரொபகேட் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் தெரிந்து கொண்டதை அடுத்தவர்களிடம் கொண்டு சேருங்கள். இன்று நடப்பது போல் 15 பேரு 20 பேரை வரக்கூடாது, 100 பேருக்கு மேல பங்கு கொள்ளணும். அதற்கு நீங்கள் உழையுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், அதை ப்ராபகேட் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பத்தி நிகழ்ச்சியில் 15 பேர் என்பது குறைவாக தெரிகிறது. அதை 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் பணிபுரிய வேண்டும் சார். So masters, when we do meditation, we get cosmic energy. We energize ourselves. When you do sadhyaya, you will get more wisdom. When you do sajjana sangatya, you get humbleness, right? And when we do seva, that leads to moksha. Only the seva can leads to moksha. Seva means the jnana seva. That means propagation of this wisdom. ஆதலால் நண்பர்களே, நாம் தியானம் செய்தால் நமக்கு காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். மேலும் சுவாத்தியாயம் புத்தகங்கள் படித்தால் நமக்கு ஞானம் வரும். அடுத்தது சஜ்ஜன சாங்கத்தியம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பங்கு கொண்டால் நமக்கு ஒரு எளிமை பிறக்கும், ஹம்பிள்னஸ் வரும். இந்த மாதிரி அடுத்தபடி சேவை செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதாவது சேவை என்றால் ஞான சேவை செய்ய வேண்டும், அதனால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஞான சேவை என்றால் இதை அடுத்தவர்களிடம் கொண்டு செல்வதுதான் ஞான சேவை சார். This is what Patriji sir told us. Patriji sir taught us. So let us all follow this and let's all go to the moksha. Let's all achieve the enlightenment, my dear masters. ஆதலால் நண்பர்களே, இதுதான் நமது பிரம்மரிஷி பிதமகா பத்திரிஜி அவர்கள் சொன்னார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது எதுனா, நான் கூறியது போல் மெடிடேஷன், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம், சேவா, அதை கடைபிடித்து நாம் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதனால் நமக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும் சார். Okay, so wish you all the best and welcome to the 5th batch. Thank you so much. Thank you, masters. Thank you, Pajapanji, for your wonderful, relentless service you are giving to humanity. So pranams and salute to you. Thank you. அதெல்லாம் நண்பர்களே, நன்றி அனைவருக்கும். நான் மீண்டும் ஒரு முறை இந்த பேட்ச் 5 1-8 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனைவரும் பங்கு கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய நன்றிகளை திரு
பஜனியப்பன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஒண்டர்ஃபுல் சர்வீஸுக்கும் சேவைக்கும், மிகச்சிறந்த சேவைக்கும் சர்வீஸுக்கும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். So, okay, masters, we'll meet on August 1st. Thank you so much. Dhanyawad. Namaste. ஆதலால் நண்பர்களே, நாம் மீண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சந்திப்போம். நன்றி, தன்யவாத், நன்றி. தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் சார். Thank you sir. I will proceed sir. Yes, thank you. Sir, thank you sir. சார், நண்பர்களே, தன்னுடைய அலுவல்கள் அதிகமாக இருந்தாலும் நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர்கள் 5 மொழிகளில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். தெலுங்கு, கன்னடா, இந்தி, தமிழ், ஆங்கிலம். இந்த 5 நிகழ்ச்சிகளையும் அவர் ஒருத்தவராக இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆர்கனைஸ் செய்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் அவரை அழைக்கும் போது, ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதும் இறுதி நாள் என்றும் நம்மிடம் வந்து உரையாற்றுகிறார்கள். அவர் சொல்வதெல்லாம் உண்மை. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை மேற்கொண்டால் நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும். சுவாத்தியாயம் மேற்கொண்டால் நமக்கு மோர் விஸ்டம் கிடைக்கும். சஜன சாந்திகத்தை மேற்கொண்டால் ஹம்பிளாவோம், எளிமையாவோம். அதை சேவைகளாக செய்தால் அதை மோட்சத்துக்கு அடைவோம். நமக்கு இந்த மாதிரி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதனால் நண்பர்களே, நான் வருங்காலங்களில் நீங்கள் அவர் சார் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, இதை உங்கள் நண்பர்களிடம் உறவினர்களிடம் கொண்டு சென்று இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணா இது சேவை பண்ற மாதிரி இருக்கும். யூடியூப்ல பாக்குறது இல்லாம இந்த நிகழ்ச்சி பங்கு கொள்றதே சேவை பண்ணியிருக்கோம். மற்ற மொழிகளோட நம்ம தமிழ் மொழியில நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நான் பார்த்தேன், ஹிந்தி, இங்கிலீஷு, கன்னடம், தெலுங்கு. கன்னட தெலுங்குல இன்னும் நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தாலும் நம்ம தமிழ் நிகழ்ச்சிகள பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மேற்கொண்டு வேற யார கையை உயர்த்தினா நான் அட்மிட் கொடுக்குறேன். உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம், உங்கள் அனுபவங்களையும் பேசலாம், தியான பயிற்சியை பத்தி பேசலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கேள்விகளையும் கேட்கலாம். கையை உயர்த்தினா நான் அட்மிட் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். திருமதி சந்திரா மேடம் அவர்களே, மேடம் ரெகுலரா பேசுவாங்க. மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் பேசுறீங்களா? அட்மிட் கொடுக்குறேன் மேடம், உங்க கருத்துக்களை சொல்லுங்க மேடம். நீங்களே முன் வாருங்கள். திருமதி பார்வதி மேடம், திருநெல்வேலியிலிருந்து மேடம், நீங்க பேசுறீங்களா? மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம், அன்மியூட் கொடுக்குறேன். வணக்கம் சார். மேடம், வணக்கம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம், சந்திரா மேடம் கையை வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். கேக்குதா? கேக்குது மேடம். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். கேக்குது மேடம். நீங்க தொடருங்க மேடம். தொடருங்க. பார்வதி மேடம் பேசுங்க. நன்றிங்க சார். உங்க 3 முறையா தொடர்ந்து உங்க தியான பேசியில எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. நிறைய மாஸ்டர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நித்யாஸ்ரீ மேடம் சொன்ன மாதிரி நிறைய தியான பயிற்சி. அப்புறம் அந்த கும்பகோணம் டாக்டர் மேடம் சண்முக பிரியா நிறைய வந்து அவங்க இது சொல்லி கொடுத்தாங்க, முத்திரை வகுப்பெல்லாம். ரங்கநாதன் சாருக்கு நன்றி, அவங்க இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. ரங்கநாதன் ஐயா இருக்காங்களா? சாரு முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு மேடம். அவங்க 5 மொழியில நிகழ்ச்சி நடத்துறாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு அவரு போயிருக்காரு. நீங்க சொல்லுங்க மேடம், அவருக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, நன்றி சொல்லிடுங்க. சார் இருந்தாங்க, பார்த்தேன். சார் கீழே ஓபன் பண்ண நினைச்சா ஓபன் பண்ண முடியல. அவர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டாரு. ஏன்னா அவரு இன்னைக்கு இறுதி நாள்னால எல்லா நிகழ்ச்சிக்கும் போவாங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் சாரு. ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, ஆங்கிலம் அந்த நிகழ்ச்சிக்கு போய் சொல்லுவார். ஓகே சார். நிறைய மாஸ்டர் வந்தாங்க, நிறைய சொன்னாங்க. நாங்க அடுத்த வரையிலும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க கலந்துக்கிறோங்க ஐயா. கலைஞர் முடியாதனால அந்தந்த ஏரியாவில் மணியூர்ல கேட்போம். நண்பர்களே, அடுத்ததாக திருமதி சந்திரா மேடம் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். மேடம், நாங்க அட்மிட் கொடுத்துட்டோம் மேடம், நீங்க பேசலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம். உங்க ஊரின் பெயரை சொல்லுங்க மேடம்.
நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். நம்மளுடைய மகாவதார் ஃபவுண்டேஷன் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். 4 மாதம் சிறப்பா முடிச்சாச்சு. இனி வரும் அடுத்த மாதம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்து நம்மளுடைய வளர்ச்சி மேலும் முன்னுக்கு வர வாழ்த்துக்கள். தியானம் மேற்கொள்றீங்களா மேடம்? மேலும் வளர வாழ்த்துக்கள். தியானம் மேற்கொள்றீங்களா மேடம்? தியானம் மேற்கொள்ளுங்க மேடம். சார் எனக்கு பேத்தி பிறந்திருக்கிற கொஞ்சம் நாள் இந்த மாதம் ஃப்ரீயானால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அரைங்குறையமா தான் பண்ணியிருக்கேன். இனிமேலும் கலந்துக்கலான்னு சிறப்பா கலந்து நம்ம ஃபவுண்டேஷன் வளர முயற்சி பண்றேங்க சார். சரிங்க மேடம். நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே. அடுத்ததாக நண்பர்களே யாராவது பேச முன் வந்தா கையை உயர்த்துங்க, நான் அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க பேசலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம், உங்க அனுபவங்களையும் பகிரலாம். அப்படி யாரும் முன் வரலாட்டினா நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகாவதார் அறக்கட்டளை டிவி அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள். அதை ஒவ்வொரு நாளும் அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் அந்த யூடியூபில் இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். பார்த்து அது சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது இப்பொழுது இன்று உரையாற்ற வேண்டிய மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் இப்பொழுது என்னிடம் உரையாற்றினார்கள். அவர்களுடைய இயலாமை வர முடியவில்லை என்று தாழ்மையுடன் கருத்து தெரிவித்தார்கள். அடுத்த மாதம் அவர்கள் பேசுவார்கள். நண்பர்களே, மீண்டும் நான் ஒரு முறை உங்களை வேண்டிக் கொள்வது, நமது இப்பொழுது மகாவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறியது போல் அனைவரும் உங்கள் நண்பர்களையும் இதில் உங்கள் உறவினர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் வரும் நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். இந்த 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு நமது வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் உலக ஆரோக்கிய தியானம் கூட்டம் நடைபெறும். காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். 5லிருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும் 3 மணி நேரம். அதில் 2 மணி நேரம் மியூசிக் மெடிடேஷன், இசையுடன் கூடிய தியானம், 1 மணி நேரம் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி இந்த 7 நாட்களில் நம்ம ரெகுலர் நிகழ்ச்சி இருக்காது. அடுத்த 7 நாட்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்காது. மீண்டும் பேட்ச் 5/1/8/2025 வெள்ளிக்கிழமை தொடரும். அன்றைக்கு வந்து ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை அனுபவங்கள், கொள்கைகள், அதில் தியான பயிற்சி நடைபெறும், யோகா பயிற்சி நடைபெறும். அதை அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க மேடம். அடுத்ததாக நண்பர்களே, இந்த நீங்க தியானம் மேற்கொள்றத விட்டுறாதீங்க. விட்டுட்டா நம்ம திருப்பியும் 0 நிலையிலேருந்து போற மாதிரி இருக்கும். தியானத்தை தொடர்ச்சியா எந்தெந்த நேரம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. இந்த 7 நாளைக்கும் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தை மேற்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் இறுதியாக திருப்பியும் 31/7 வந்து குரூப்ல போடுவாங்க, லிங்க் அனுப்புவாங்க 1/8க்கு. அந்த 1/8ல வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சிலபஸ் ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்குது. அடுத்த மாத சிலபஸ் நல்ல நல்ல டாபிக்லாம் பேசுவாங்க, அதுலயும் நீங்க பங்கு கொள்ளுங்க. இதெல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க மகாவதார் டிவி அவர்கள். பங்கு கொண்டு சிறப்படையுமாறு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு சொல்கிறேன். இன்று நம்மிடம் உரையாற்ற வேண்டிய சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் ஒரு சில அவசர காரணங்களால் வர முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் பங்கு கொண்டோம். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இந்த அனுபவங்கள் பகிர்ந்துள்ளது என்பது உண்மையாக நமக்குள்ள நாம பேசிக்கொள்ளறதுதான் இது. அது இன்றைக்கு சிறப்பாக நடந்தது. எனது நன்றிகளை அசம்பல் மாஸ்டர் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரி ஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மகாவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு
டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எனது நன்றிகளை மகாவதார் அறக்கட்டளை நிறுவனர் இந்த வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து வரும் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு இன்று அவர் இந்த நிகழ்ச்சியில் நம்மளிடம் வந்து உரையாற்றினார். அவருடைய கருத்துக்களை சொன்னார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஐ ஸ்பெஷலி தேங்க் கிரேட் மாஸ்டர் டாக்டர் திரு ரங்கநாதன் சார் for coming and participating in this final day of batch 4. Thank you, sir, and we will follow all your instructions, advices, and guidances for the betterment and enlightenment of our life. Thank you, sir. Thank you very much. So, நண்பர்களே, நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிற நண்பர்களே, மீண்டும் நாம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சந்திப்போம். காலை 5 மணிக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு தியான பயிற்சி, 1 மணி நேரம் தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். அடுத்ததாக 2வது நிகழ்ச்சியாக முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள், அதில் யோகா பிராணாயாமா பற்றி சிறப்பு பேச்சாளர் பேசுவார்கள். அனைவரும் பங்கு கொண்டு சிறப்பு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் நண்பர்களே. நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஒன்ஸ் அகேன் நாம 1/8 பார்ப்போம் நண்பர்களே. நன்றி. மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பேட்ச் 5 சந்திப்போம். நன்றி நண்பர்களே.